தூத்துக்குடியில் இன்று துவங்கும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. மாவட்டத்தில் 90 மையங்களில் 8887 மாணவர்களும் 10,609 மாணவிகள் என மொத்தம் 19,496 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வுகளை கண்காணிக்க பறக்கும் படைகள் அமைப்பு. தமிழகம் முழுவதும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்குகின்றது. இந்த தேர்வானது வருகின்ற மார்ச் 25ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 90 மையங்களில் 8887 மாணவர்களும் 10,609 மாணவிகளும் என மொத்தம் 19,496 மாணவர்கள் எழுதுகின்றனர். இதற்காக தேர்வு மையங்களில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மாணவர்கள் தேர்வில் முறைகேடான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. தேர்வு மையங்களில் காவல்துறை பாதுகாப்பும் அமைக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 12th எக்ஸாம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. இது ஃபர்ஸ்ட் முதல் அடி எடுத்து வைக்கிற தேர்வு தமிழ் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாமுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான மார்க்ஸும் நாங்கள் ஸ்கோர் பண்ணுவோன்றத நம்புகிறோம். தேங்க்யூ. ராகநிரஞ்சினி. வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே 12th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்குது. தமிழ் தான் முதல்ல எழுத போறோம். நாங்க முதல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வர படிச்ச எல்லாத்தையும் இன்னைக்கு நாங்க எங்க எக்ஸாம் பேப்பர்ல காட்ட போறோம். ஸோ இன்னைக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும்னு நம்புறோம். இதுதான் எங்களோட வாழ்க்கையில ஒரு ஆரம்ப கட்டம். இது நம்மள நல்லா எழுதிட்டா வர எக்ஸாம் எல்லாமே நாங்க ரொம்ப நல்லா எழுதணும்னு ஆசைப்படுறோம். நல்ல மார்க்ஸ் எடுத்து நல்ல ஒரு மார்க்கோட கேம்பஸ் வெளியே போகணும். தேங்க்யூ. ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.